ஓம் சாய்ராம். பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நரசிம்ம சுவாமிஜி எழுதின ஒவ்வொரு பக்தரோட அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாச்னே அவர்களோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். நாச்னே அவர்களோட வீட்டுக்கு 1909 ஸ்ரீ சாய்பாபா ஒரு சாது ரூபத்துல தரிசனம் கொடுத்தாரு. இது 1912 ஸ்ரீ சாய்பாபாவே நாச்னே கிட்ட உறுதிப்படுத்துறாரு. நாச்னேவை பொறுத்த வரைக்கும் ஷிரடியில் பார்க்குற சாயியோட அந்த தோற்ற அமைப்பில் அந்த சாது வரல. ஏன்னா அந்த சாது மாநிறமாக இருந்தாராம். அவர் நீண்ட தாடி வச்சுட்டு இருந்தாராம். ஆனால் ஸ்ரீ சாய்பாபாவோட தாடையில் எப்போவுமே அப்படி ஒரு நீண்ட தாடியை அவர் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. நரசிம்ம சுவாமிஜியோட உருவ அமைப்போடு இருந்தாரே தவிர ஷிரடியில் பார்க்குற சாய்பாபாவோட உருவ அமைப்பில் அந்த சாது இல்லை அப்படிங்கிறத அவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்டேயே தெரிவிக்கிறாரு. ஸ்ரீ சாய்பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு உதவுவதற்காக 7 கடலையும் தாண்டுவார், அவர் எந்த ரூபத்திலையும் வருவார் அப்படிங்கிறது தான் நாம் இதிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி அவர் ஷிரடிக்கு 1912 போனும்போது பாபா இதை உறுதிப்படுத்துகிறார் இல்லையா. அவர் 3 நாட்கள் ஷிரடியில் தங்கியிருக்காரு. அடுத்த நாள் காலையில் அவங்க கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட மஸ்ஜிதில் போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போகிறாரு. அங்கே போனாக்கா அங்கே சாய்பாபா அவ்வளோ கோபத்தில் அவ்வளோ ஆவேசமாக கத்திக்கிட்டு ருத்ர தாண்டவம் ஆடிட்டுருக்காராங்க. இவங்களுக்கெல்லாம் பார்க்கவே பயமாக இருக்குது. என்ன இது, இப்படி கோபப்படுறாரு, இப்படி கத்துறாரு, திட்டிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னடா இது, நம்ம பாபாவை முதல் தடவை பார்த்தும்பொழுது அவர் மேலே நமக்கு உண்டான அந்த ஒரு இம்ப்ரெஷன், அந்த ஒரு மரியாதையெல்லாம் இப்போ இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னது தான் உண்மையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கே. ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னது உண்மை இல்லைன்னு நமக்கு புரியுது. ஏன் இப்படி பாபா கோவப்படுறாரு, காரணமே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு இதே ஒரு நிலை தான் நீடிக்குது. அதுக்கப்புறமா பாபா கொஞ்சம் சாந்தமாக அவர் அமைதியாக உட்கார்றாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போயிட்டு பாபா கிட்ட விடை பெறுறாங்க. பாபாவும் தன்னோட வரம் நல்கும் அந்த திருக்கரங்களை இவரோட தலைமையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போ இவர் நான் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கேனே பாபா, அதில் பாஸ் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்குறாரு. அல்லாஹ் மாலிகே அப்படின்னு மட்டும்தான் பாபா சொல்கிறாரு. இவங்க உதி பிரசாதத்தை வாங்கிட்டு வராங்க. ஆனால் இவர் அந்த பரீட்சையில் நல்லபடியாக பாஸும் ஆயிடுறாரு. ஸோ இதுதான் அந்த முதல் 3 நாட்கள் நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் தன்னோட ஊருக்கு திரும்பி வராரு. இவர் மஃப்சல் சர்வீஸில் இவரோட வேலை இருக்குது. ஆனால் இவர் கேட்காமையே 1913 இவருக்கு மெட்ரோபாலிஸ் சர்வீஸ்க்கு இவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. இது பாபாவோட அனுகிரகத்தால் மட்டுமே தனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நாச்னே. அதுக்கப்புறம் பாபா இவர் ஷிரடியில் இருக்கும் பொழுதே இவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ பிற்காலத்தில் பாம்பேயில் வேலை செய்வ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 1918 பாபாவோட வாக்கு பலிக்குது. இவருக்கு பாம்பேயோட சபர்ப், அதாவது பாந்திரா பகுதிக்கு இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இவர் ஒரு மாமலத்தார் கீழே தானே வேலை பண்ணிட்டு இருந்தாரு. இவர் முதல் தடவை ஷிரடி போகும்போது பாபா கூட கேட்குறாரு இல்லையா இவர்கிட்ட, நீ மாமலத்தார் கிட்ட சொல்லிக்காமையே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாமலத்தார் யாருன்னா பிவி தேவ் அவர்கள். இவர் இந்த மாதிரி 3 நாட்கள் சொல்லாமல் ஷிரடியில் போய் தங்கிட்டு வர்றார் இல்லையா. அப்போ அந்த மாமலத்தார் இவருக்கு ஒரு சின்ன வார்னிங் மட்டும்தான் கொடுக்குறாரு. இனிமேல் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது பண்ணினா உன் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவருக்கு கொடுக்குற வார்னிங்காக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவர் அடிக்கடி ஷிரடி போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு தடவை இவர் ஷிரடிக்கு போகலான்னு கிளம்பும் பொழுது இவரோட நண்பர் இருக்கார் இல்லையா, ஹரிபாவ் முரேஸ்வர் பன்சே அப்படிங்கிறவர், அவர் இவரை பார்க்க வராரு. அவருக்கு ஏதோ ஒரு கேஸில் அவர் மாட்டிக்கிறாரு. அந்த கேஸில் அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ எப்படியோ அவர் பெயிலில் வெளியில் இப்போ மேல்முறையீடுக்காக அவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மேல்முறையீடோட ஹியரிங் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது. அதனால அவர்
இவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஷிரடி போகிறதுனால பாபா கிட்ட தயவு செய்து என்னை காப்பாற்ற சொல்லுங்கள், நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க, நான் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரும் சரி நான் ஷிரடியில் பாபா கிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஷிரடிக்கு வரும்பொழுது அன்னைக்கு வந்து சாவடியில் காக்கடை ஆரத்தி நடக்குது பாபாவுக்கு. பாபா அப்பவும் ரொம்ப கோபமாக இருக்காரு, ரொம்ப ஆவேசத்தோடு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஆரத்தி முடிஞ்ச உடனே இவர் சொல்லாமே, நாச்சினே வந்து எதுவுமே சொல்லாமே பாபாவே சொல்றாரு, அவனை எதுவும் கவலைப்பட வேணாம்னு சொல்லு, அவனை வந்து விடுதலை ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா பாபா சொல்றாரு, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, மன வளர்ச்சி குன்றியவங்களெல்லாம் வந்து ரொம்ப நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, நாச்சினி இது எனக்காக பாபா சொன்ன விஷயம் இல்லை போல இருக்கு, இது யாருக்கோ சொல்கிறாருன்னு நினைக்கிறாரு. அப்புறம் தான் இவருக்கு தெரியுது இது வந்து பாபா இவருக்காக பண்ண ஒரு பெரிய உபகாரம், அவர் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு இவரை அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிய வருது. ஸோ இவர் ஷிரடியிலேருந்து திரும்பி வந்தோடனே தன்னோட நண்பரை போய் பார்த்து ஹரிபாவ் மொரேஸ்வர் பன்சே கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இந்த கேஸில் இருந்து விடுதலை ஆகிடுவன் பாபா சொன்னார் அப்படின்னோடனே, ஆமாம் நீ சொல்கிற மாதிரி நீ ஷிரடியில் இருக்கும் பொழுதே எனக்கு வந்து விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் வந்து இவர் தன்னோட வீட்டில் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. ஸ்ரீ சாய்பாபா மற்றும் மற்ற எல்லா தெய்வங்கள் இருக்க அந்த பூஜை ரூமில் உட்காந்து இவர் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த இடத்துல வந்து ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒருத்தர் வந்து இவங்க வீட்டில் இருக்க அந்த சமையல் அறைக்கிட்ட நின்றுட்டுருக்காரு. சமையல் அறைக்கும் பூஜை ரூமுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அவர் வந்து யாரையும் எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டார் அப்படிங்கிறதுனால யாரும் அவரை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து அங்கே நின்று இப்படி கதவு ஓரத்தில் நின்று இவரை பார்த்துட்டே இருக்காரு. இவர் பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நபர் வந்து ஓடி வந்து இவரோட கழுத்தை அப்படியே இறுக்க பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிக்கிட்டு உன்னோட தொண்டையை கிழிச்சு நான் அந்த ரத்தத்தை குடிக்க போகிறேன் அப்படின்னு கத்துறாரு. கத்துனோடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இவர் கையில் வந்து அந்த பஞ்சபாத்திரத்தோட உத்தரணி இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூன் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது, மெட்டல் ஸ்பூன். அதை எடுத்து தன்னோட கையையும் விரலையும் அவரோட வாயில் விட்டு இப்படி குத்திட்டு தன்னோட கழுத்தை வந்து அவரோட கையிலேருந்து விடுவிக்கிறதுக்காக இவர் ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே அந்த நபர் வந்து இவரோட விரலை கடிச்சிடுறாரு. கடிச்சோடனே இவங்க அம்மாவும் அதை பார்த்துட்டு ஓடி வராங்க இவருக்கு உதவி பண்ணுறதுக்கு. இவர் அப்படியே மயக்கடிச்சு அங்கே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த நபரோட விரலில் இருந்த நகங்கள்லாம் வந்து இவரோட தொண்டையில் இருந்த சதையை அப்படியே கிழிச்சிருக்கு. இவருக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து இவரை சரி பண்ணி அப்புறம் கொஞ்ச நாளில் அவருக்கு வந்து அந்த தொண்டையில் ஏற்பட்ட காயம், இவரோட விரலில் ஏற்பட்ட காயம்லாம் வந்து குணமாகுது. இதுக்கப்புறம் வந்து இவர் ஷிரடிக்கு போகிறாரு. ஷிரடிக்கு போன உடனே அங்கே வந்து பாபாவோட தரிசனத்துக்கு அப்புறமா ஸ்ரீ சாய்பாபா வந்து அண்ணாச்சின் சனிக்கர் கிட்ட சொல்கிறாரு, இவரை காமிச்சிக்கிட்டே, இவர் இருக்காரே, நான் மட்டும் சரியான நேரத்தில் இவர்கிட்ட போலன்னு வச்சுக்கோயேன், இவர் இந்த நேரம் அழிஞ்சே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரன் வந்து இவரோட கழுத்தை அப்படியே திருகி இவரை வந்து கொல்ல பார்த்தான். நல்ல வேலையாக நான் அவனை அங்கேருந்து தள்ளி விட்டேன், இல்லைன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுறது, என் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக நான் தானே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. அவரோட கருணை எவ்வளோ இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து இவர் நினச்சிக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நாச்சினி அவர்கள் வந்து தன்னோட சில நண்பர்கள் அப்புறம் சாந்தாராம் அப்படிங்கிற ஒரு நண்பர் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு இருட்டான நேரம், அதாவது இரவு நேரத்தில் வந்து ஒரு காட்டு பகுதியில் அவங்க வந்து ஒரு மாட்டு வண்டியில் போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை. ஸோ அவங்க வந்து ஒரு கணவாயை வந்து கிராஸ் பண்ணி போகணும். ஸோ அவங்க நைட்டு வந்து போயிட்டே இருக்குது அந்த மாட்டு வண்டி. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மாட்டு வண்டி நின்றுட்டு அந்த மாடுகள்லாம் அப்படியே மிரள ஆரம்பிக்குது. மிரண்டு அப்படியே வண்டி வந்து பின்பக்கமாக வருது. அது வந்து ரொம்ப ஒரு குறுகிய பாதை வேற, அந்த பக்கத்தில் வந்து பள்ளத்தாக்கு வேற இருக்குது. கொஞ்சம் வந்து அந்த வண்டி சைடுக்கு வந்ததுன்னா பள்ளத்தாக்கில் விழக்கூடிய அபாயம் இருக்குது. இவங்க எல்லாருமே அதில் வந்து விழுந்துட வேண்டியது தான்.
என்ன ஆகுதுன்னே புரியல இவருக்கு. உடனே இவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு. அவர் வந்து இப்படி கையை காமிக்கிறாரு முன்னாடி. அங்கே பார்த்தா அப்படியே கண் கூசுற அளவுக்கு ஒளியை பாய்ச்சிக்கிட்டு ஒரு புலி வந்து அந்த இடத்துல அந்த ரோடில் அப்படியே படுத்துட்ருக்கு. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் உடம்பெல்லாம் நடுங்கி போகுது. என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ வந்து இவரோட நண்பர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, 1 இன்ச்சு இந்த சக்கரம் வந்து பின்னாடியோ இல்லை சைடில் இப்படி திரும்பிச்சுன்னா நம்ம எல்லாரும் வந்து பள்ளத்தாக்கில் விழ வேண்டியது தான். அதனால நான் மெதுவாக வண்டியிலேருந்து இறங்குறேன். இறங்கி ஒரு பெரிய கல்லையோ இல்லை ஏதாவது ஒரு கட்டையோ அந்த சக்கரம் வந்து பின்பக்கம் வராத அளவுக்கு, உருளாத அளவுக்கு நான் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு தடை வச்சுட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாடுகளோட அந்த இது இருக்கு இல்லையா, சாட்டையை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாச்சினியவும் இருக்க பிடிச்சிக்கிறாரு. அவர் மெதுவாக இறங்குறாரு. அப்போ வந்து நாச்சினி வந்து தன்னோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி, ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், பாபா எங்களை காப்பாற்றுறதுக்காக ஓடி வாங்க அப்படின்னு அப்படி கத்துறாரு. அவர் கத்துன உடனே அந்த வண்டியில் இருந்த எல்லாரும் சேர்ந்து பாபாவுக்கு ஒரு கூக்குரல் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாரும் கத்துனோடனே அந்த புலி அப்படியே பயந்து அங்கேருந்து அப்படியே இவங்க வண்டியோட பக்கவாட்டிலேயே அப்படியே ஓடி போயிடுது. அப்போதான் இவர் நினைக்கிறாரு, நம்ம சாய்பாபா மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை தான் வந்து நமக்கு இப்படி ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த நேரத்தில் அவரை ஞாபகப்படுத்தி அந்த ஆபத்துக்கு அவரை கூப்பிடணும் அப்படிங்கிற நினைப்பை நமக்கு கொடுத்ததே ஸ்ரீ சாய்பாபா மேலே நம்மக்கிட்ட இருக்க இந்த நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவ்வளோ பாபாவுக்கு நன்றி கடன் பட்டவங்களாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதுவும் வந்து 1915ஆம் ஆண்டு தான் நடக்குது இந்த சம்பவமும். இவர் அப்புறம் 1915ஆம் ஆண்டே ஒரு நாள் ஷிரடிக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. அப்போது கிளம்பி வரும்பொழுது இவரை வந்து ரயில் நிலையத்தில் சமந்த்ன்னு சொல்லிட்டு இவரோட ஒரு நண்பர் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு தேங்காயும் 2 அணாக்கள் இவர்கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையும் பாபா கிட்ட சமர்ப்பிச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு ஷிரடிக்கு வராரு. வந்த உடனே அந்த தேங்காயை வந்து பாபா கிட்ட சமர்ப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இவர் வந்து திரும்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வந்து அனுமதி கேட்குறாரு. அப்போ பாபா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, போகும்போது சித்தலி வழியாக போ, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அந்த 7 பிராமணன் கொடுத்த 2 அணாக்களை ஏன் நீயே வச்சிட்ருக்க, அதை கொடுத்துட்டு போகலாம் இல்லையா அப்படிங்கிறாரு. அப்போ தான் இவருக்கு வந்து ஐயோ அந்த 2 அணாக்கள் வந்து தட்சணையை நான் கொடுக்க மறந்துட்டேனே அப்படிங்கிறத உணர்றாரு. உடனே வந்து அதை வந்து பாபா கிட்ட அர்ப்பணிக்கிறாரு. அப்போ பாபா சொல்கிறாரு, நீ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீ செய்யறேன்னா அதை ஒழுங்காக செய்யணும், இல்லைன்னா அந்த காரியத்தை நீ எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அறிவுரை சொல்கிறாரு. ஸோ இது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திரும்பி இந்த 1915ஆம் ஆண்டே இவர் வந்து ஒரு தடவை சங்கர் ராவ் அப்படிங்கிற ஒரு நண்பரோட ஷிரடிக்கு வந்து சாய்பாபாவோட தரிசனத்துக்கு வராரு. அப்போ வந்தபொழுது பாபா வந்து அந்த சங்கர் ராவ் அப்படிங்கிறவர்கிட்ட முதல்ல 16 ரூபாய் தட்சணை கேட்குறாரு. அவரும் வந்து எல்லார்கிட்டையும் கேட்டு அந்த 16 ரூபாயை கொடுத்துடுறாரு. அப்புறம் பாபா வந்து 32 ரூபாய் தட்சணை கேட்குறாரு. அதையும் வந்து கடனாக வாங்கி கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து 64 ரூபாய் தட்சணை கேட்குறாரு. அப்போ வந்து இவங்க 2 பேரும் போயிட்டு சொல்கிறாங்க, பாபா நாங்கள் அவ்வளோ பணம்லாம் இல்லாதவங்க பாபா, எங்ககிட்ட இவ்வளோ பெரிய பணத்தொகையை வந்து நீங்கள் தட்சணையாக கேட்டால் நாங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, இல்லைன்னா வசூல் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வார்த்தை வந்து எப்படி வந்து பாபாவோட அந்த ஒரு வார்த்தையும் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரெக்னென்ட் வித் ஸோ மச் ஆஃப் இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க பாபாவோட வேர்ட்ஸ்லாம். இது வந்து இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இது புரிய வருது. பாபா வந்து ரொம்ப சிக்காயிடுறாரு. அப்போ வந்து ஒரு சப்தாகா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த சப்தாகாவுக்கு வரவங்க எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு விருந்து வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்படுது. அப்போ தாபோல்கர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த விருந்துக்காக நம்ம வந்து பணம் வசூல் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
இருக்காரு. அப்போ வந்து இந்த சங்கர் ராவும் நாச்னி அவர்களும் என்ன பண்ணுறாங்க, தங்களோட தொப்பியை வந்து கையில் ஏந்தி எல்லார்கிட்டேயும் போய் பணத்தை வசூல் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து வசூல் பண்ண பணம் எவ்வளோ வருதுன்னா 64 ரூபாய். சரியா பாபா அப்போ சொன்ன அந்த வார்த்தை வந்து எப்படி பழிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அத்தாட்சி நமக்கு. இப்படி நாச்னேயோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தொடர்ந்து நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓ